ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. யஸ்துதிம் யதிபதி பிரசாதினீம் வியாஜஹார யதிராஜ விம்சதிம் தம் பிரபன்ன ஜன சாதகாம்புதம் நௌமி சௌமிய வரயோகி புங்கவம். சௌமிய வரயோகி ஸ்ரீ மணவாள மாமுனிகள், அழகிய மணவாள மாமுனிகள். மாமுனிகளுடைய திருவடிகளையே எப்பொழுதும் நாம் தியானிக்க வேண்டும். மாமுனிகள் எப்படி விளங்குகிறார்? பிரபன்னஜன சாதகாம்புதம். பிரபன்ன ஜனங்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எம்பெருமானையே உபாயம் உபேயம் என்று பற்றியிருப்பவர்கள். பிரபன்ன ஜனங்களுக்கு சாதகப் பறவையைப் போலே, பிரபன்ன ஜனங்களாகிற சாதக பறவைகளுக்கு தாரகமாக இருக்கக்கூடிய நீரை போலேன்னு மணவாள மாமுனிகள் கொண்டாடப்படுகிறார். அம்புதம், அதுதான் மழை நீர். சாதகம் என்ன ஒரு பறவை, அந்த பறவைக்கு எது தாரகம், எதை உண்டு அது வாழும், எந்த நீரை பருகி வாழும்னா ஆகாசத்திலிருந்து மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை நீரையே உண்டு அது வாழுமாம். பூமியில கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியோ நதியோ ஆறுகளோ குளங்களோ கிணறுகளோ அந்த தீர்த்தத்தை அது பருகவே பருகாது. அப்ப ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய நீரை மட்டுமே பருகி வாழக்கூடிய பறவை சாதக பறவை. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் சாதக பறவைகளை போலே நமக்கு இப்பொழுது நீரை கொண்டு தரிக்க வேண்டும்னா அது எந்த நீர்னா மணவாள மாமுனிகளாகிற காலமேகத்திலிருந்து பொழியக்கூடிய கருணை கிருபை என்கிற நீரையே நாம் உண்டு வாழ வேண்டுமாம். அவருடைய கருணையை நாம பெற்றால்தான் நம்முடைய பிரபத்தி சபலமாகும். நம் மணவாள மாமுனிகள் ராமானுஷருடைய திருவடியை பற்றி பிரார்த்திக்கிறார். அடியேன் அனைத்து பாபங்களையும் புரிந்திருக்கிறேன், குற்றங்கள் அனைத்துக்கும் ஒரே கொள்கலம் இருப்பிடம். நமக்கு எது இப்போ உஜ்ஜீவனம்னா எம்பெருமானுடைய கருணை. அதை ராமானுஷர் தானே பெற்றிருக்கிறார். கமலாரமணே அர்த்திதாயத்து ஷேமஸ் சயேவஹி யதீந்திர பவத்ஸ்ருதானாம்னு யதிராஜ விம்சத்தில தெரிவிக்கிறார். ராமானுஷரே, அன்றே நீர் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிருக்கிறீர். உமக்காக வன்று நம் அனைவருக்காகவும் எங்களுக்காகவும் எங்களுக்கு பின்னாடி வரப்போகக்கூடிய சம்சாரி ஜனங்களுக்காகவும் நீர் அன்றே சரணாகதி பண்ணி நம்மோடு தொடர்புடைய அனைவருக்கும் இந்த முக்தி வைகுந்தத்தை அனுபவத்தை கொடுக்க வேண்டும்னு பெற்றிருக்கிறீர். ஆக அப்படிப்பட்ட உண்மை நாம் பற்றி இருக்கிறோம்னு மணவாள மாமுனிகள் தெளிவா சாதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட மாமுனிகளுடைய கருணை நாம பெற்றால்தான் நம்முடைய பிரபத்தியும் சபலமாகும், அது பலனை கொடுக்கும். ஆகவே பிரபன்னஜன சாதகாம்புதம் நௌமி சௌமிய வரயோகி புங்கவம். அழகிய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன். அவர் தான் யதிராஜரை பத்தி ஆச்சரியமான விம்சதி யதிராஜ விம்சத்தின்னு 20 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். எப்போதும் யதிராஜனுடைய வடிவழகை உள்ளத்திலே கொண்டு தியானிப்பவர் சுவாமி மணவாள மாமுனிகள். இப்ப நமக்கு என்ன கர்த்தவியம்னா இப்படி தியானிக்கக்கூடிய மணவாள மாமுனிகளுடைய திருமேனி அழகை எப்போதும் உள்ளத்திலே கொண்டு தியானிக்க வேண்டும். சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள் நூற்றந்தாதின்னு ஆச்சரியமான ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அதிலே சில பாசுரங்களிலே மணவாள மாமுனிகளுடைய திருமேனி அழகை ஆச்சரியமாக வர்ணித்து கொண்டு வருகிறார். திருவடியிலிருந்து திருமுடி வரை மணவாள மாமுனிகளுடைய அழகு எப்படி திருப்பானாழ்வார் அமலநாதிபிரானிலே பெருமானுடைய திருவடி தொடங்கி திருமுடி ஈராக வர்ணித்தாரோ, பெரியாழ்வார் எப்படி தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி 2வது பதிகத்திலே சிறு கண்ணன் குழந்தை கண்ணனுடைய திருவடி திருவிரல்களிலிருந்து தொடங்கி திருமுடி வரைக்கும் வர்ணித்தாரோ, அதே போல மணவாள மாமுனிகளுடைய திருமேனி அழகை சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அந்த பாசுரங்களைத்தான் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே இப்பொழுது சுவாமியினுடைய காஷாய வஸ்திரத்தினுடைய அழகை வர்ணிக்கிறார். கட்டேது எமக்கு இனிமேல் காமுரு சீர் யதிராசன் மட்டேதுமில் சீரின் மண்ணு வரயோகி துவர்பா பட்டே சூழ் திருத்துடையை பலகாலம் நினைந்தல்லால் விட்டேஷம் பிறர் சிரிப்ப வாய்வருவ பெற்றனனே. இதிலே காஷாய வஸ்திரத்தினுடைய அழகு, திருத்துடைகள், ஆச்சரியமான மணவாள மாமுனிகளுடைய திருத்துடைகள், அதனுடைய அழகையும் சேர்த்து வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய திருத்துடை அழகுக்கு பெருமை உண்டு. ஏன்னா அந்த துடையை தட்டி அதிலிருந்து தான் ஊர்வசிங்கிற அப்சரஸ் ஸ்திரீயை பிறக்க வைத்தாராம் எம்பெருமான். இப்ப தேவலோகத்துல ஊர்வசி ரம்பா மேனகா திலோத்தமான்னு பலரும் இருக்கிறார்கள். அந்த அப்சர ஸ்திரீகளுக்குள்ளே ஊர்வசி என்பவள் ரொம்ப அழகு அதிகமாக இருப்பவளாம். ஊரு என்றால் தொடைகள். எம்பெருமானுடைய தொடையிலிருந்து தான் அந்த ஊர்வசி பிறந்திருக்கிறாள். இது பதரிகாசிரமத்திலே நரநாராயண அவதாரத்திலே
நாராயணாகிற எம்பெருமான் தம்முடைய திருத்துடையை தட்ட அதிலிருந்து ஊர்வசி தோன்றினாள், பிறந்தாள் என்பது சரித்திரம். பெருமானுடைய அந்த அழகு, திருத்தொடையினுடைய அழகு என்னன்னா ஊர்வசியாக அது வடிவெடுத்ததுன்னு கொள்ளலாமா? அது ஒன்றுமே இல்லை. அதை விட மாமுனிகளுடைய திருத்துடை அழகு என்பது இன்னும் ஆச்சரியமாக அமைந்திருக்கிறதே. அதைத்தான் இதுல வர்ணிக்கிறார். கட்டேது எமக்கு, இனி நமக்கு என்ன கட்டுப்பாடுகள் உண்டு? நாம் எதிலும் கட்டுப்பட போவதில்லை, பந்தமே நமக்கு கிடையாது. இனிமேல் நமக்கு சம்சார பந்தம் ஏதோ நம்மை கட்டுப்படுத்தும்ங்கிறது இருக்குமானா இருக்காது. ஏன் இருக்காது? அப்படி என்ன உமக்கு பெருமை வந்து விட்டது? இதோ மாமணிகளுடைய விலட்சணமான அழகான திருமேனி அழக தியானிக்கிறோமே. காமுருசீர் எதிராசன் மட்டேதுமில் சீரின் மண்ணு வரயோகி. மணவாள மாமணிகள் அவர் மிகுந்த காதலோடு எதிராசரை தியானிக்கிறார். யதீந்திர பிரவணர் என்றுதானே மணவாள மாமணிகளுக்கு திருநாமம். யதீந்திரர்னா சுவாமி ராமானுசர். ராமானுசருடைய ஆச்சரியமான திருமேனி அழகிலே எப்போதும் ஈடுபட்டிருப்பவர் மணவாள மாமுனிகள். அந்த யதிராசனுடைய அழகு எப்படின்னா காமுருசீர், பார்ப்பவர்களுடைய உள்ளத்தை அப்படியே கொள்ளக்கூடிய பேரழகு. எத்தனை பேர் சேவித்தாலும் ராமானுஷருடைய அந்த அழகு என்பது அனைவரையும் ஈர்த்துவிடும். இன்னார் இணையாருங்கிற பாகுபாடு இல்லாமல், ஆஸ்திக நாஸ்திக விபாகம் இல்லாமல், வேறு மதத்தவர்களாக இருப்பினும் அனைவருடைய கண்களையும் பறிக்கக்கூடிய பேரழகு, ஆச்சரியமான திருமேனி அழகு கொண்டிருப்பவர் யதிராசன். இருக்கவே இருக்கு கல்யாண குணங்கள். அந்த மங்களமான குணங்களையும் ஈடுபட்டு பல ஞானிகளும் ஈடுபடுகிறார்கள் சுவாமியினிடத்திலே. மட்டேதுமில் சீரின் மண்ணு வரயோகி. வரயோகி மணவாள மாமுனிகள். அவருடைய கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டதுன்னா மட்டேது சீர். அதுக்கு ஒரு மட்டு எல்லை சொல்ல முடியுமா? மாமுனிகளுடைய பெருமைகள், அவருடைய கல்யாண குணங்களுக்கு ஒரு அளவே சொல்ல முடியாது. எண்ணிறந்தவை, எல்லையற்றவை. அப்படிப்பட்ட சீரின் மண்ணு வரயோகி துவர் பட்டே சூழ். அவருடைய தூய்மையான காஷாய வஸ்திரம், மணவாள மாமுனிகளுடைய ரொம்ப பாவனமான அழகான அந்தி போல் நிறத்தாடை, ஆச்சரியமான துவராடை, காஷாய வஸ்திரம். சூழ் திருத்துடையை பலகாலும். அந்த வஸ்திரம் திருத்துடைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? மாமுனிகள் திருத்துடைக்கு மேல அந்த வஸ்திரம் அப்படி சூழ்ந்து இருக்கிறது. அப்ப உள்ளே இருக்கக்கூடிய திருத்துடை, அதற்கு மேல இருக்கக்கூடிய வஸ்திரம் பலகாலம் நினைந்தல்லால். இதையே எப்போதும் நான் சிந்திப்பேனே தவிர, எனக்கு இதை தவிர வேறு என்ன காரியம்? முப்போதும் இந்த அழகையே நாம் எப்போதும் சிந்தித்திருப்போம். விட்டேசும் பிறர் சிரிப்ப வாய் வருப்ப பெற்றனே. இதுதான் நமக்கு கிடைக்க பெற்ற லாபம். இதை விட நமக்கு தாழ்ந்த இந்த ஒரு விஷயமா நமக்கு கிட்டி இருக்கிறது. பிறர் சிரிப்ப வாய் வருவ பெற்றனே. யாரோ என்னை பார்த்து கேலி செய்து ஏசி என்னை பத்தி குற்றங்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய பேச்சுக்கு நான் ஆளாகி இருக்கிறேனா? அது நமக்கு வாய்க்கவே வாய்க்காது. மாமுனிகளுடைய திருவடிகளை பற்றி இருக்கிறோம், அவருடைய அழக தியானிக்கிறோம்னா அப்ப பிறருடைய வாயிலே நாம் விழுவோமா? அவர்களுடைய ஏச்சு பேச்சுகளுக்கு நாம் ஆளாகுவோமான்னா ஆக மாட்டோம். பிறரென்னை சிரித்து ஏசி வாய் வருவ பெறுவனோ. எப்போதும் மாமுனிகள்ல ஈடுபட்டிருப்பதினாலே உலகத்தவர்களுடைய பேச்சு ஏச்சுக்கு நான் விஷயமாக மாட்டேன்னு தெரிவிக்கிறார். ஆனால் அப்படி இருக்க முடியுமா? நாம் மணவாள மாமுனிகளிடத்துல ஈடுபட்டதுனால பிறரெல்லாம் நம்ம ஏச மாட்டார்கள்ங்கிறதுக்கு என்ன உறுதினா, ஏசுவர்கள் எத்தனை பேர் ஏசினாலும் அதற்கு நாம் காது கொடுக்க மாட்டோம்னு வைத்துக் கொள்ளலாம். பிறர் என்னை ஏசுவது பேசுவது, அவர்கள் என்னை திட்டுவதோ, என்னை பத்தி ஏதோ கேலி செய்வதோ, இதெல்லாம் என் மனசை எப்போது பாதிக்கும்? அவர்களுக்கு நான் காது கொடுத்து கேட்டாதானே. அவர்கள் என்ன பேசுகிறார்கள்ங்கிறத நான் கவனித்தாலோ, அந்த விஷயம் என் காதிலே வந்து பட்டாலோ, அப்பதானே என்னுடைய மனது அதை பத்தி சிந்திக்கும், சஞ்சலப்படும், துக்கப்படும், ஒரே வருத்தப்படும், கோபம் வரும், இதெல்லாம் வரும். நான் எப்போ முப்போதும் மாமுனிகளுடைய இந்த துவராடையும் அவருடைய திருத்துடையுமே ஈடுபட்டிருக்கிறேனோ, இப்ப மனசு வேறு விஷயத்துக்கே போகாதே. அப்ப அவர்கள் ஏசினால் என்ன, பேசினால் என்ன, வாழ்த்தினால் என்ன, தூற்றினால் என்ன, இதை பத்தியே என் மனசு சிந்திக்காதா? ஆக இவர்கள் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் என் மனசு விஷயமாகாது, நானும் விஷயமாக மாட்டேன். அப்ப அவர்கள் என்ன தூற்றினாலும் புகழ்ந்தாலும் அதை பத்தி நமக்கு ஒன்றும் லட்சியமே அன்று. அதை நாம் எப்போதும் சிந்திக்க மாட்டோம். மாறாக மணவாள மாமணிகளுடைய தூய்மையான பட்டாடையும் அவருடைய திருத்துடையுமே எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார். காஷாய சோபித கமனீய சிகானிவேஷம் என்று எம்பெருமானாருடைய காஷாய வஸ்திரத்துக்கு பெருமை. பற்பமணத்திகள் பைங்கழும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் என்று எம்பாருங்கிற ஆச்சாரியர்
அந்த ராமானுஷருடைய வடிவழகில ஈடுபடும் பொழுது அவருடைய ஆச்சரியமான துவராடை, அந்த காஷாய வஸ்திரம் பார்ப்பவர்களுடைய அந்த உள்ளத்திலே அப்படியே பதிந்து அவர்களுடைய அந்த துக்கத்தை எல்லாம் போக்கி விடுகிறது என்று தெரிவிக்கிறார். நம்முடைய பாபங்கள், நம்மிடத்துல இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய காஷாய வஸ்திரம். அதே போலத்தான் மணவாள மாமணிகளும் அணிந்து கொண்டு நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மணவாள மாமணிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீ ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.